ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலையரசி மிக்சிங் வீடியோ. நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரவை வச்சு செஞ்ச ரிப்பன் பக்கோடா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 250 கிராம் ரவை, அதை வந்து நல்ல மிக்சியில் எந்த அளவுக்கு பைன் பவுடராக அரைச்சி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல ஓரளவு உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச ரவையை நான் வந்து ஒரு பிளேட்டில் வந்து கொட்டிக்கிறேன். இப்போ வந்து இதில் 1-2 பொருட்கள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஆயில், சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில், உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சமையல் எண்ணெய் தான், சாதாரண சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஆயில் சேர்க்க வேண்டாம், ஓரளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே உப்பு, தேவைக்கேற்ப வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து ஆப்ப சோடா, அது வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு பிஞ்ச் மட்டும் சேர்த்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து மாவு வந்து ரொம்ப ஒரு மாதிரி முருகி போயிடும். அதனால் நம்ம வந்து சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் நல்லா ஒட்டாமல், இந்த மாவு உருண்டை வந்து நல்லா ஒட்டாமல் இருக்கணும். இது வந்து இவ்வளோத்துக்குள்ள நான் எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், எனக்கு எந்த இதுவுமே ஒட்டவே இல்லை, நல்லா உருண்டை பிடிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு வட்டமான சைஸ் வேணுமா, அப்படி இல்லைன்னா கட்டம், அப்புறம் ரிப்பன் மாதிரி எதுனாலும் எந்த சைஸுக்கு உங்கள் சைஸு உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்தளவுக்கு இந்த மாதிரி சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு சின்ன ரோல் பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்தேன். ஆனால் இது கடைசியில் என்ன ஆச்சுன்னா, யாரை கூப்பிட்டாங்கன்னு வெளியில் போனேன், அது கருகி கட்டம்னா போயிட்டு. ஆமாங்க, நான் இது வந்து ஃபஸ்ட்டில் நான் உருட்டி எண்ணெயெல்லாம் போட்டுட்டேன், அதை விட்டுட்டு நான் அதனால் நான் அந்த கட்டம் இருக்குல்ல அதுதான் செஞ்சேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன், அது வந்து வேஸ்ட்டாக போயிட்டுங்க. நான் அதனால தான் அந்த கட்டமும் இந்த ரிப்பன் மாதிரி செஞ்சேன்ல அதுவும் தான் நான் வந்து செஞ்சு எடுத்தேன். இப்போ வந்து எண்ணெய் நல்ல சூடானதும் நம்ம இதெல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கிடலாம். நல்ல மொறுன்னு ரிப்பன் பக்கோடா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுவும் ரவை வச்சு செஞ்ச இந்த ரிப்பன் பக்கோடா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வந்து எக்காரணத்தை கொண்டு பக்கத்துலேயே நின்றுங்க, தூரத்தில் வச்சுட்டு போயிடாதீங்க, மறந்துடாதீங்க, ரொம்ப கருகி போயிடும். அதனால் பக்கத்துலேயே நின்றுக்கோங்க. அப்புறம் அக்கா நீ எனக்கு சரியாகவே வரலாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. ஏன்னா எனக்கும் ஃபஸ்ட்டில் அப்படி தான் போயிட்டேன், ஃபுல்லாமே கருவிருச்சு. நான் அதை ஃபுல்லாக தூர தான் போட்டேன். இந்த ஃபஸ்ட்டு அரிச்சு எடுக்கிறேன்ல, இந்த இருக்குல்ல, இது வந்து எனக்கு சுத்தமாக வரவே இல்லை, கருகி போயிடுச்சு. அப்புறமா 2வது நம்ம கட்டமாக ரிப்பன் மாதிரி வச்சிடலாம், அது மட்டும்தான் எனக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடச்சிச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா உண்மையிலே நல்ல மடக்கு மாதிரி அந்த டேஸ்ட்டு தான் கொடுத்துச்சு. பாருங்கள், ரிப்பன் மாதிரி நல்லா வந்துருச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், நம்ம உப்பு போட்டு கடைசியில் ஒரு குலுக்கிட்டு நம்ம சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், மொறுன்னு. நேற்று வேறு நல்லா மழை பெஞ்சிச்சு, நல்லா சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. அது கூடவே ஒரு பிளாக் காஃபி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருக்கவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.